ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி we will see how we can deal with unreasonable people. நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது, பழகும்போது everyone may not be reasonable, everyone may not be logical. நிறைய பேரோட பிஹேவியர் நமக்கு ரொம்ப ரொம்ப அன்ரீசனபிளாக தெரியும். அப்படியே அன்ரீசனபிளாக பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லாத விஷயத்துக்கு கத்துறாங்க, ஆர் லைக் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாதாங்க. இவங்கக்கிட்டலாம் நம்ம பேசும்போது இட் will really drain us. நமக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப ட்ரெயின் ஆகிடும். ஆனால் இவரையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. நம்ம நினச்சா யாரையும் கரெக்ட் பண்ண முடியாது, நம்மளே தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போது அன்ரீசனபிள் ஆள்கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் திஸ் இஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இது நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஐ எம் ஸ்டில் லேர்னிங். பட் வாட் ஒர்க்ஸ், என்ன ஒர்க் ஆகுங்கிறத ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட். ஈவன் இஃப் அங்கே 100% போய் எல்லா சுச்சுவேஷனில் இதனால் அப்ளை பண்ண முடியலனா கூட ஐம் ட்ரைங். அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் வி காமன்லி ஃபேஸ். நிறைய பேர் பிகாஸ் தேர் வேல்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட், நம்ம வேல்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட், தேர் டெம்பரமெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நமக்கு அன்ரீசனபிளாக தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இவரோட அன்ரீசனபிள் பிஹேவியர் இட் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் யூ, இட் இஸ் நாட் அபவுட் யூ. அவருக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், அவருடைய ஈகோ இருக்கலாம், அவருடைய அன்ஹீல்டு வூண்ட்ஸ் உள்ளே இருக்கலாம். அதே மாதிரி அவருக்கு ஃபியர் இருக்கலாம், அவருக்கு வேலிடேஷன் தேவைப்படும், அது அவருக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல, அவருக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், அது எப்படி அட்ரெஸ் பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய ஃபால்ட்ஸ் ஒரு வூண்ட்ஸ்னால தான் அவர் நிறைய தடவை இந்த மாதிரி அன்ரீசனபிளாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் தட் வீ கேன் ஃபிக்ஸ். அது ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம வேலையும் கிடையாது, நம்ம நினச்சாலும் முடியாது. தட் இஸ் சம்திங் தே ஹாவ் டு ஒர்க் ஆன் தேர் ஓன், இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் we can understand that it is not about us. இது நம்மளை பற்றியான விஷயம் கிடையாது. It is not about how we behave, it is not about how we come across, it is not really about us at all. So this is about them, and when we know this we can understand that it is நம்மளோட ரெஸ்பான்ஸ் doesn't have to be so emotional. இவர் நமக்கிட்ட இப்படின்னா எல்லாருக்கிட்ட அப்படி தான் இருப்பாங்க, அது it is about them. இது first we can understand that. Now next thing is, which is the hardest thing, it is to remain calm. அவர் ரொம்ப இமோஷ்னல், ஒரு மாதிரி அன்ரீசனபிள் பிஹேவியர் பண்ணும்போது, ஏன்னா அவங்க ஃபேக்ட்ஸை ட்விஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளேம், அவங்க தப்பு பண்ணால் கூட நம்ம தப்பு பண்ண மாதிரி பண்ணுறாங்க, கேஸ் லைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெயின் காம். நம்மளுக்கு டிஃபென்சிவாக இருக்கும், நமக்கு நம்மளே டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். பட் ட்ரூத் இஸ், இஃப் யூ ஸ்பீக் லவுட்லி, நம்ம சத்தம் போட்டாலோ, நம்ம கத்தினாலோ, நம்ம அழுதாலோ, நம்ம ஏதோ கோவப்பட்டாலும் அது அவருக்கு கம்யூனிகேஷன் ஆகிடும். அந்த எமோஷனில் நம்ம சொல்கிறதே தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவல் ஃபேக்டை அப்படியே விட்டுருவாங்க, நம்மளோட எமோஷனல் ரெஸ்பான்ஸை அவங்க பயன்படுத்திடுவாங்க. ஸோ த திங் டு டூ இஸ் டு ரிமெயின் கம் as much as possible. அவரே அந்த எமோஷனல் லெவலில் என்கேஜ் பண்ணாமலே இருங்க. தட் இஸ் தேர் ப்ராப்ளம், நாட் அவர் ப்ராப்ளம். இது நம்மளோட பிரச்சனை கிடையாது, இது சார்ட் அவுட் பண்ணுற நம்மளோட பிரச்சனை கிடையாது. வாட் எவர் தேர் சேயிங், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜம்ப் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம காமாக இருந்து சிம்பிள் வேர்ட்ஸில் பேசணும். Be as calm as possible and short sentences. Just tell your point across without bringing in emotion to it. It is very hard, but that is the only way to deal with it. If you give them emotional ammunition, they will attack you with it. அவங்களுக்கு நீங்கள் எமோஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணி அவங்க உங்களை தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் காமாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஈஸியஸ்ட் வெப்பன். அண்ட் யூஸ் யுவர் சைலன்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. அவங்க அன்ரீசனபிளாக எதுவும் சொல்லிட்டாங்கன்னு நம்ம அதை டிஃபெண்ட் பண்ண தேவையில்லை. வி கேன் ரிமெயின் சைலண்ட். வி கேன் சூஸ் டு நாட் ரெஸ்பாண்ட். தட் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி குட் வெப்பன். நம்மளை சைலன்ஸில் இருந்தோம்னா they don't have anything to attack us with. If we are not responding to everything, they really don't have anything to attack us with. அதே மாதிரி everything doesn't require a battle. இப்போ ஒரு வாரம் கழிச்சது முக்கியம் இல்லைன்னா இப்போ எதுக்கு அதுக்காக சண்டை போடணும்? நம்மளோட பீஸ் முக்கியமாக, இந்த சண்டே முக்கியமாக, நம்ம பீஸ் தான் முக்கியம்னா இதில் நம்ம வெற்றி பெற தேவையில்லை. தே ஆர் ஸ்பீக்கிங் அன்ரீசனபிளி, யூ டோன்ட் ஹாவ் டு கரெக்ட் தம் அண்ட் எஸ்டாப்ளிஷ் தட் யூஆர் மோரலி ரைட். நம்ம தான் கரெக்டுன்னு அங்கேயே ப்ரூவ் பண்ணிக்க தேவையில்லை. லெட் தம் சே வாட் எவர் தே வாண்ட். நம்மளோட எனர்ஜி முக்கியம், நம்மளோட நிம்மதி முக்கியம். ஸோ அதை அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம விஷயம் பார்த்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த தேவையில்லாத பேட்டில் என்கேஜ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம விட்டு விலகிடலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் எனர்ஜி. ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ராக்ஷன் வித் அன் அன்ரீசனபிள் பர்சன் கூட, ப்ரொஃபஷ்னலியாக இருந்தாலும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்தாலும், இட் வில் ட்ரெயின் அஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிஃப்ரெஷ் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் நம்ம பாதுகாக்கிறது மிக மிக முக்கியம். அதுக்கு we can take
லைக் ஒரு சின்ன வாக்கு பண்ணலாம், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நபர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம், ஒரு நமக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாதுகாக்கணும். ஒரு பவுண்ட்ரி அவருக்கும் இடையில் நம்மளுக்கு இடையில் நம்ம செட் பண்ணியே ஆகணும். இந்த அன்ரீசனபிள் பிஹேவியர் ஒரு நிறைய தடவை இந்த பிஹேவியர் இஸ் ரிப்பட்டிட்டிவ். லைக் இது மாறவே மாறாது, அவர் அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கார், அவராக என்றைக்கு மாற விரும்புகிறாங்களோ அன்றைக்கி தான் மாறிடுவார். அது வரைக்கும் கடைசி வரைக்கும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி அன்ரீசனபிள். நம்ம எவ்வளோ தான் சத்தம் போட்டாலும், எவ்வளோ தான் லாஜிக்கலாக பேசினாலும், எவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலும், கம்பேஷன் கொடுத்தாலும் தே ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஸோ நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணியே ஆகணும். இப்போது நம்மக்கிட்ட தப்பான முறையில் பேசுகிறாங்கன்னா, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் பீயிங் ஸ்பீக்கன் டு லைக் திஸ்னஸ் காமாக சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ் நவ், வி வில் டிஸ்கஸ் திஸ் வென் யூ ஆர் காமர். நீங்கள் காமாக பேசுகிற டைமில் நம்ம இது பேசிக்கலாம். இப்போ இது பேச முடியாது, எனக்கு இப்போ இது பேச விருப்பம் இல்லை, இது சொல்லி நம்ம அந்த பேட்டில் அந்த பேச்சிலிருந்தே விலகிடலாம். அவர் அதுக்கப்புறம் கற்றுனாலும் கற்றலாட்டியும் நமக்கு அது வந்து கஷ்டமே இல்லை. அவருக்கு அந்த தே டி நாட் கெட் த இமோஷனல் ரெஸ்பான்ஸ் தே நீடட் ஃப்ரம் யூ. உங்களிலிருந்து அவங்க எதிர்பார்த்து இமோஷனல் ரெஸ்பான்ஸ் வரலைங்கிறதுனால தான் அவர்லேருந்து கற்றுட்டு இருக்காங்க. ட்ரைங் டு புல் யூ பேக் இன் டு இட். அதில் போய் விழாமல் ஜஸ்ட் ஸ்டெப் பேக். நீங்கள் அப்படி ஸ்டெப் பேக் பண்ணும்போது when you are setting your boundary, you are protecting yourself. அவருக்கு தேவையான அந்த எமோஷனல் ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்கலை, that will disarm them. அதுதான் அப்போது யூ ஆர் ப்ரொடெக்டட். அவர் அதுக்கு மேலே கத்தினாலும் அழுதாலும் எப்படி இருந்தாலும் நமக்கு அது பெரிய பிரச்சனையே கிடையாது. when we are protecting ourselves and we can care about people. ஒரு சிலர் நமக்கு க்ளோஸாக இருப்பாங்க, we will love them, we will care about them, but that doesn't mean that அவரோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூடு மாறணும்னா. அவர் அன்ரீசனபிளாக இருந்தால் அதுக்குன்னு நம்ம எதுக்கு அழணும், அதுக்குன்னு நம்ம எதுக்கு ஆங்கிரியாக இருக்கணும், நமக்கு இருக்கிற நல்ல நாளை நம்ம எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும். நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம வேலையை பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ நம்மளோட மூடை ஷுட் பி அலைன்ட் வித் நம்மளோட வேல்யூஸ் அண்ட் நாட் வித் தேர் மூடு. அவரோட மூடு எப்படி இருக்குன்னு பொறுத்து நம்மளே வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் நம்மளோட பிஹேவியர், நம்மளோட மூடு, நம்மளோட ஹாப்பினஸ் இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் எப்படியோ பேசிட்டாங்க பண்ணாங்கங்கிறதுக்கு நம்ம வந்து மாறக்கூடாது. அண்ட் நம்ம ஈவன் இஃப் யூ லவ் சம்படி, ஈவன் இஃப் யூ கேர் அபவுட் சம்படி, சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸ் தேவை. எப்போவும் ஒருத்தரை வந்து அலவிங் தெம் டு டிஸ்ரப்ட் அவர் பீஸ் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். அவருக்கு பிடிச்ச டைமில் எல்லாம் வந்து நம்மளே வந்து மனசுக்கு எடுத்து விடுறாங்க, இது நமக்கு நல்லாவே இல்லை. அதனால டிஸ்டன்ஸ் செட் பண்ணணும். எங்கே தேவையோ அங்கே டிஸ்டன்ஸ் செட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வி ரெஸ்பெக்ட் அவர் செல்ஸ். நமக்கு நம்ம மேலே மரியாதை இருக்குது. ஸோ எங்கே ஒரு வரைக்கணுமோ அங்கே வரைஞ்சி தான் ஆகணும். இது நமக்கு பிடிக்காத பிஹேவியரில் நம்ம இன்டல்ஜ் பண்ண தேவையே இல்லை. நமக்கு வேண்டாத சண்டை நம்ம போட தேவையில்லை. நமக்கு பிடிக்காத ஒரு பிரச்சனையில் நம்ம தலை போட தேவையில்லை. நோ மேட்டர் வாட் தே டூ. நம்மளோட பிஹேவியர், நம்மளோட மைண்ட் செட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அவர் வேல்யூஸ். அவரோட மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற தேவையில்லை. நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருந்துக்கலாம். அண்ட் தென் அனதர் திங்ஸ், இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே டூ சம்திங் டு அப்லிஃப்ட் யுவர் செல்ஃப், டு காம் யுவர் செல்ஃப் அண்ட் அப்ரிஷியேட். நீங்கள் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரிமெயின் காம், யூ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். எஸ், ஐ வாஸ் ஏபிள் டு ரிமெயின் காம் அண்ட் ட்ரூ டு மை செல்ஃப் ஈவன் இஃப் யூ வாரண்ட். அடுத்த தடவை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எஸ், அட் த ஏர்லியஸ்ட் பாசிபிள் இஃப் யூ ஹவ் வாக்ட் அவுட், தட் இஸ் ஸ்டில் எனஃப். அடுத்த தடவை யூ வில் டூ பெட்டர். எவ்ரி இன்ட்ராக்ஷன் யூ ட்ரை டு கீப் திஸ் இன் மைண்ட். இது மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிஹேவ் பண்ண முயற்சிக்கலாம். இல்லை முடியல உங்களால், திருப்பியும் நீங்கள் கற்றுனீங்க, ஒரு எழுதிட்டீங்க, அப்படி இருந்தால் பரவாயில்ல. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நேரம் காமாக இருக்கலாம். ஒரு அடுத்த தடவை இந்த பேச்சு வரும்போதே நீங்கள் விடுங்கப்பா, என்னால் இது பேச முடியாது, எனக்கு இப்போ விருப்பம் இல்லைன்னு நீங்கள் விலகி போயிட்டு இருக்கலாம். திஸ் இஸ் சம்திங் யூ வில் லேர்ன் வித் ப்ராக்டிஸ். ஒரு நாளில் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோங்கிறதுக்காக ஓவர் நைட் நம்மளால் மாற முடியாது. பட் ஒன்ஸ் யூ நோ த வேஸ், நமக்கு இதுதான் நம்மளுக்கு பண்ண வேண்டியதுன்னு புரியும் போது we will be able to deal with it better and understand this is their thing. அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிரச்சனை. இதை மாற்றுறது வந்து நம்மளோட வேலை கிடையாது. அவர் எப்படி இருக்காங்கங்கிறது அவங்க விருப்பம்தான். நம்மள்கிட்ட ஆள்கள் எப்படி பழகுறாங்க, நமக்கு எந்த பிஹேவியர் ஓகே, எந்த பிஹேவியர் ஓகே இல்லை, இதுதான் நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பவுண்ட்ரி நம்ம செட் பண்ணணும். ஒரு மாதிரி அன்ரீசனபிளாக எப்போவும் பிஹேவ் பண்ணுற ஒருத்தராக இருந்தாங்கன்னா அவரோட இன்ட்ராக்ஷன் நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். நம்மளே வந்து மைண்ட் யாரும் nobody has the right to disrupt our mental peace. அது நம்ம தான் பாதுகாத்து ஆகணும். ஸோ இமோஷனல் மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் ஓன் வேர்ட்ஸ், இது மூலமாக அண்ட் ஸ்டேயிங் டிக்னிஃபைட், காம், பீயிங் சைலண்ட், இது மூலமாக we can deal with unreasonable people, avoid getting into battles which are not our battles. Hope this was of some use to you. Thank you so much for watching.
Bye-bye.